நாட்டு மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாட்டை ஆளுகின்ற ராஜாக்கள் இரவு நேரத்துல மாறு வேடத்துல நகர்வலம் வருவாங்க. மக்களோடு மக்களா பழகுவாங்க. சிலர் கூப்பிட்டு கருத்தும் கேட்பாங்க. அந்த காலத்துல இது வழக்கமா நடக்கிற ஒண்ணுதான். அது மாதிரி ஒரு அரசர் நகர்வலம் வரும்போது ஒரு சவர தொழிலாளி சந்திக்கிறாரு. நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சவர தொழிலாளி எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் எலுமிச்சை அளவு தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றான். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையே, நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த மந்திரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதனால மந்திரி மறுநாள் அந்த சவர தொழிலாளி வீட்டுக்கு போறாரு. அவனோட சவரம் பண்ற பெட்டியில எலுமிச்சை அளவு தங்கம் இருக்கிறத பாக்குறாரு. அவனுக்கு தெரியாம அதை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறாரு. இப்போ ராஜா கிட்ட வந்த மந்திரி நேத்து கேட்ட அதே கேள்விய அந்த சவர தொழிலாளி கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. முந்தைய நாள் மாதிரியே மாறு வேடத்துல நகர்வலம் வந்த ராஜாவும் தொழிலாளி கிட்ட நாட்டு மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாரு. அன்று முழுவதும் காணாம போன தங்கத்தை தேடி களைச்சு போன அவன் சொல்றான், என்னத்த சொல்றது, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இந்த நாட்டுல திருடனுங்க அதிகமாயிட்டானுங்க. அதை பத்தி ராஜாவுக்கு ஒரு கவலையும் இல்லை. நாட்டு மக்கள் எல்லாம் மன உளைச்சல் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச தூரம் வந்ததும் கூட இருந்த மந்திரியை பாக்குறாரு. அதுக்கு அந்த மந்திரி சிரிச்சுக்கிட்டே கையில இருந்த எலுமிச்சை அளவு தங்கத்தை காட்டி, நேற்று அவங்கிட்ட இந்த தங்கம் இருந்ததால அவன் சந்தோஷமா இருந்தான். இன்னைக்கு இந்த தங்கம் காணாம போயிடுச்சு, அதனால துக்கமா இருக்கான். ஒவ்வொரு மனிதனும் தனது சூழ்நிலையின் அடிப்படையில தான் உலகத்தை பற்றி கணிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இதை தனக்கு உணர்த்திய அமைச்சருக்கு அரசன் பரிசை கொடுத்து மகிழ்விக்கிறாரு. பரிசை பெற்றுக்கொண்ட மந்திரி அந்த எலுமிச்சை அளவு தங்கத்தை அந்த சவர தொழிலாளியிடம் சேர்த்து விடுகிறார். உண்மைதான் இல்ல, நாம சந்தோஷமா இருந்தா உலகத்தை நமக்கு பிடிக்கும், நம்ம துக்கமா இருந்தா உலகத்தை நமக்கு பிடிக்காது.